நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக மாணவரணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்போம். தாயுமானவன், இந்த போராட்டத்திற்கான காரணமாக அதிமுக சொல்வது என்ன? கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 22 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்தால உயிரிழந்திருப்பதாக அதிமுக சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2021 திமுக ஆட்சி அமைக்கும் போது பிரதான தேர்தல் வாக்குறுதியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை அளித்த திமுக தற்போது தொடர்ச்சியாக நீட் தேர்வுல ஏராளமான மாணவ மாணவிகள் உயிரிழந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இருப்பதாக திமுக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த குற்றச்சாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையில இன்றைய தினம் மாலை 6 மணி அளவில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த போராட்டம் என்பது நடைபெறும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதிமுக மாணவரணி தரப்புல அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைய தினம் மாலை 6 மணி அளவுல மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த அந்த 22 மாணவ மாணவிகளுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தியும் நீட் தேர்வு விலக்கு என்பது திமுக அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கண்டன முழக்கங்களிலும் அதிமுகவினர் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. பல்வேறு மாவட்டங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.